நம்ம ஸ்வய மகாபெரிவா திருடிகளே சரணம். நம்ம மைண்ட் ஸ்பியர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய நன்றிகள். இந்த பதிவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு எதிர்பார்ப்போம் இல்லைங்களா? அது எளிமையான ஒரு சுவிட்ச் வேர்டு மூலமாக நம்ம சொல்ல போகிறோம். இந்த சுவிட்ச் வேர்டு அப்படிங்கிறதே நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் மாத்திரைன்னு சொல்லுவோம். தமிழ் படித்தவங்களுக்கு அது தெரியும். மாத்திரைகள் அப்படின்னு சொல்லுவோம். 2 மாத்திரை, ஒரு மாத்திரை, அரை மாத்திரை அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒலி உண்டு. இந்த ஒலிக்கு சக்தி உண்டு. அதாவது அந்த சவுண்டுக்கு ஒரு பவர் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் நிறைய பேர் பாட்டு கேட்டுட்டு தூங்குவீங்க, பாட்டு கேட்டுட்டு படிப்பீங்க, பாட்டு கேட்டால் அமைதியாவீங்க. இது எல்லாமே அந்த இசைக்கு உரிய பவர். அதே தான் இப்போ நம்ம இங்கே வார்த்தைக்கு உரிய சக்தியை தான் சொல்ல போகிறோம். சரிங்களா? அப்போ அது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம அதை சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரும். எளிமையான வழி இது. சரிங்களா? நம்ம நிறைய தியானம் பண்ண அதை செய் இதை செய்யன்னு சொல்கிறோம். அது இல்லாமல் ரொம்ப எளிமையாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு அற்புதமான ஒரு மேஜிக் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இது என்ன அந்த சுவிட்ச் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் சன்ரைஸ். சன் ரைஸ் ஆகுது, நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறணும், ரைஸ் ஆகணும். கோல்டன் சன்ரைஸ், அவ்வளோதான். நமக்கு வாழ்க்கையில் வெளிச்சம் வேணும் அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நகரணும். எனக்கு அதுக்குரிய வழி தெரியலை, என் மனது போட்டு உழந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறோம். தெளிவு இல்லை எனக்கு, நான் எனக்கு எல்லா டோருமே அடைச்சிட்ட மாதிரி இருக்குது அப்படின்லாம் யோசிக்கிறவங்க இந்த வார்த்தையை தினமும் பயன்படுத்திக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுடைய வார்த்தைகள் அவங்களுக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுத்து அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரும். இது உண்மை. இது எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 11 முறை சொல்லிவிடுங்க. உங்கள் மைண்டில் அது ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். காலைல எந்திரிக்கும் போது ஏதாவது ஒரு பாட்டு ஓடிச்சுன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லைங்களா? அதே தான் இது. காலைல ஏஞ்ச உடனே நீங்கள் பல்லெல்லாம் விளக்க வேணாம், 11 முறை இந்த வார்த்தையை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணால் சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய மேஜிக், அதுக்கு இருக்கக்கூடிய பவர் அப்படிங்கிறது உங்கள் மனதை மாற்றும். உங்கள் மனதுக்கு, உங்கள் மனதில் இருக்கக்கூடிய நோய்க்கு ஒரு மருந்தாக அமையும். அதனால தான் அந்த சுவிட்ச் வேர்டுக்கு நம்ம இப்படி ஒரு சொல்கிறோம். ஒரு சுவிட்ச் போட்டால் லைட் எரியிற மாதிரி இந்த சுவிட்ச் வேர்டு சொல்லும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும், லைட் எரியும். ரொம்ப எளிமையான வழி, செய்து பலனடையுங்கள். உங்களுக்கு இன்னும் ஏதாவது டாப்பிக்கில் ஏதாவது தெரியணும்னு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக நான் அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி பேசுவேன். நிறைய வச்சுருக்கேன் பேசுகிறதுக்கு, பட் நேரம் இல்லை, அதுதான். ஆனால் இனிமேல் தொடர்ந்து போடுறதுக்கு முயற்சிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.